இன்றைக்கி நம்ம மேக்ரோனி பாஸ்தா வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்படி கொதி வரும்போது நம்ம பாஸ்தாவை உள்ளே போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதோடு நம்ம தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் இந்த மாதிரி அமுங்கணும். அமுங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம். பாஸ்தாவை வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு. அதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, நான் வந்து கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். என் பசங்க வந்து கேரட் தான் சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரே அளவு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வணங்கட்டும். பாஸ்தாலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ வெங்காயம் தக்காளி காய்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை கிளறிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதை அப்படியே கிளறிக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கேரட் வேகிற அளவுக்கு. மூடி வச்சிடலாம், தண்ணி வற்றட்டும். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை இதோடு சேர்த்துடலாம். அப்படியே கிளறிக்கலாம். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சாப்பிட்டு தங்க. நல்லா இருக்காப்பா? இதுவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.